எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை. எதை வேணாலும் இழக்கலாம், யார வேணாலும் போட்டு தள்ளலாம். இல்லையா சொல்லுங்க. கத்தரில பட்சத்துல நிக்கிறங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க எதை வச்சு சொல்லுவீங்க நீங்க கத்தரி பட்சத்துல இருக்கீங்கன்னு? இயேசுவுக்காக நீங்க எதை இழந்தீங்க பிரதர்? இயேசுவுக்காக எதை விட்டீங்க பிரதர்? இயேசுவுக்காக எதை நஷ்டப்பட்டீங்க? நியாயாதிபதிகள் 11 எப்தா பராக்கிரமசாலி. அம்மோன் புத்திரர்கள் எழும்பி வந்தபோது அம்மோன் புத்திரர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி அதற்காக கத்தர் எழுப்பின ஒரு நியாயாதிபதி, ஒரு தேவ மனுஷர், அபிஷேகம் பெற்ற ஒரு பராக்கிரமசாலி சொல்லுகிறான், ஆண்டவரே, அம்மோன் புத்திரர்கள் மத்தியில் எனக்கு ஒரு யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்து என்னை குடும்பத்துக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானா? என் வீட்டிற்கு முன்பாக எது வருகிறதோ அதை உமக்காகவே செலுத்துவேன் என்று சொன்னா. கத்தர் அம்மோன் புத்திரர்களை முறியடித்து ஓட ஓட விரட்டினா. ஜெயஸ்தம்பத்தோடு ஆடல் பாடலோடு கத்தரை துதித்து பட்டணத்துக்குள்ளே நுழையும் போது அவளுக்கு இருந்த ஒரே மகள் மாத்திரம் எதிர்கொண்டு வந்தா. அவளை பார்த்தபோது பார்த்தா, ஐயோ மகளே, நீ இப்படி செய்து விட்டாலே நான் என்ன செய்வேன் என்று வஸ்திரத்தை கிழித்து அழுத போது அவள் மகள் சொல்ற, அப்பா நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரமே நீ செய்யும். மகளே, என் வாயினால் என்ன பொருத்தனை பண்ணிட்ட, அறிக்கை பண்ணிட்ட, என்னால விட்டு கொடுக்க முடியாது, என்ன காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. பரவாயில்லப்பா, நான் போய் துக்கம் கொண்டாடி விட்டு திரும்பி வருகிறேன். அவள் திரும்பி வந்தால் கத்தரிடத்துல எதை சொன்னானோ அதை எப்தா செய்து முடித்தான். இந்த கடைசி காலத்துல கத்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் தெரியுமா? என் பிள்ளையா இருந்தாலும், என் சகோதரனா இருந்தாலும், என் குடும்பமா இருந்தாலும், எனக்கு சிநேகிக்கிறவர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் காம்ப்ரமைஸ் இல்லாம நான் அர்ப்பணிக்கிறேனா?